ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் போடியை சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இந்த வருஷம் இந்த மாசத்தோட ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு 19 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. அதை பற்றியும் இந்த தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் இருக்குல்ல, அதை பற்றியும் தான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கான அந்த ஆணையம் இந்தியா முழுக்க அமலுக்கு இந்த வருஷம் 19வது வருஷம் இருக்கு. தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது தகவல் பெறும் உரிமை சட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை அன்றைய காலகட்டங்களில் அருணா ராய் போன்ற முக்கிய நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சட்டம் இந்தியாவுக்கு கிடைத்த 2வது சுதந்திரம் சொல்லலாம் சார். பகலில் கிடைத்த 2வது சுதந்திரம். இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, அரசு அலுவலர் மக்கள் பல நேரங்களில் மனுக்களை கொடுத்து எந்த ரெமெடி கிடைக்காம முடிக்கும் போது அரசு அலுவலகத்தில் வெளிப்படைத்தன்மையும் ஊழலை ஒழிப்பதற்குமாகவே முக்கிய நோக்கமாக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் மனுக்கள் மீது தகவல்களை பெற்றுத் தருவதற்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த தகவல் ஆணையத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து தகவல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டு அதற்குள்ள பணியாளர்கள், அமைச்சு பணியாளர்கள், அந்த செட்டப்லாம் உருவாக்கப்பட்டு அதுக்கு சட்டம் வழிவகை செய்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அந்த தகவல் உரிமை ஆணையர்களோட எண்ணிக்கையும் வேரியேஷன் வருது. அப்படி உருவாக்கப்பட்டு நடைமுறையில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சுருக்கமாக சொல்லணும்னா, தள்ளாடும் தமிழ்நாடு தகவல் ஆணையம், திண்டாடும் தகவல் ஆர்வலர்கள், கொண்டாடும் அரசு அலுவலர்கள், இதுதான் சார் நடைமுறையில் இருக்கு. இதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் ஒரு நாளைக்கு 5000 கேஸுக்கு மேல தபால் வருது. அப்ப அவங்கனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப தமிழக அரசு இப்ப நடைமுறையில் இருக்க தமிழக அரசு இந்த நம்மகிட்ட ஓட்டு வாங்கும்போது என்ன சொன்னாங்க, நான் ஊழலை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இந்த அரசு பாடுபடும்னாங்க. நாங்க என்ன கேட்கிறேன், ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பாடுபட வேணாம். தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு உகந்த அலுவலர்களை நியமித்து சிறப்பாக செயல்பட்டாலே ஊழல் ஒழிஞ்சிடும் சார். இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலே தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா ஊழல் ஒழிஞ்சிடும். அப்ப தகவல் ஆணையர்கள் என்ன சொல்றாங்க, சார் நீங்க கொடுத்த மனு பெற நடவடிக்கை எடுத்தா ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போயிருக்கா? அப்படிதான் எங்களுடைய கேள்விகள் இருக்கு. தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையத்துக்கு இதுவரைக்கும் எத்தனை ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஆணையர்கள் நியமிக்கப்படாம இருக்காங்களா, செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ ஆணையர் 4 பேர் இருக்காங்க சார். இப்ப 2 பேருக்கு கால்பார் பண்ணி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அப்ளிகேஷன் எல்லாம் போய் வச்சிருக்காங்க. ஆனா யாரையுமே நியமிக்கப்படாம வேக்கண்ட்ல இருக்கு. அதனால பல மனுக்கள் பெண்டிங்கில், லட்சக்கணக்கான மனுக்கள் பெண்டிங்கில் வருது. அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க, இப்போ உள்ள ஆணையர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு 100 கேஸ் விசாரணை பண்றாங்க. சாத்தியக்கூறே இல்லை. ஒரு நாளைக்கு இந்த 100 கேஸினுடைய ஹிஸ்டரியை படிக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். எப்படி நீங்க அதை படிச்சு பிஐஓ மனுதாரர் 2 பக்கமும் வாக்குமூலத்தை கேட்டு எப்படி நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறீங்க? சாத்தியமே இல்லை. ஆனா ஆணையர் என்ன சொல்றாங்க, மனுதாரர் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்றாங்க. தயவு செய்து சாட்டிஸ்பேக்ஷனா ரொம்ப சந்தோஷம். அப்படி உங்களால பயனடைஞ்ச மனுதாரர்களை நீங்க காட்டினீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். மீதி இருக்கிற தகவல் ஆணையர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நேர்மையா நடக்கிற அந்த தேர்வு நேர்மையா நடக்கல சார். இது உச்சநீதிமன்ற உத்தரவுப்பட என்ன பண்றாங்க, ஒரு ஆணையர் ஓய்வு பெறுவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த ஆணையர்களை விளம்பரப்படுத்தி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். நம்ம இதில் ஆணையர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு தேர்ந்தெடுக்காங்க, கால்பா பண்ணாங்க. இதுக்கு தகுதி ஒரு டிகிரி சோசியல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. இதில் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வழக்கறிஞரை போடணுங்கிற அவசியம் இல்லை. யாரை வேணாலும் நம்ம அந்த கூட்டத்தில் நியமிச்சுக்கலாம். இதுவரை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் ஆணையரை நியமிக்கும் போது ஒவ்வொரு முறையும் பல லட்சங்கள் செலவழித்து விளம்பரப்படுத்தியும் மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றும் ஆணையர்கள் நியமிக்கிறார்கள். ஆனால் நியமிக்கும் போது யாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிடுறதில்ல, நேர்முக தேர்வுக்கு யாரையுமே கூப்பிடுறதில்ல. ஒரு வேலைக்கு நாங்கள் விண்ணப்பம் பண்ணா நேர்முக தேர்வுக்கு நீங்க கூப்பிடணுமே. அப்படின்னா தானே எங்க மனு எதனால ரிஜெக்ட் ஆயிருக்கு, எங்களுடைய ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் நாங்கள் வளர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா. என்னுடைய மனு ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்ளை பண்ணாலே உங்களை நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுறது இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் தான் போடுறாங்க. அப்படின்னு இந்த அரசு அவங்களுக்கு யாரு சேஃபரா இருக்கோ அவங்கள ஆணையரை நியமிக்கிறாங்க. அப்படிங்கும் போது மக்கள் ஊழல் எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? ஆணையர்களுக்கு சட்டங்களை பத்தி முழுசா தெரியுமான்னு என்னன்னு தெரியல. இந்த இவங்க போடுற ஜட்ஜ்மெண்ட் உயர் நீதிமன்றத்துல அது தள்ளுபடி பண்ணப்பட்டது. அப்ப யாருக்கு இலக்கு? இப்போ ஒரு ஆணையருக்கு சம்பளம் 3 லட்சம் கொடுக்குறீங்க. இந்த ஆணையத்தை ரன் பண்றதுக்கு வருஷத்துக்கு 15 கோடி 20 கோடி செலவு பண்றீங்க.
அப்ப அந்த 20 கோடி நம்ம மக்கள் வரிப்பணத்தில் செலவு பண்ணும் போது அதுக்கான ரிசல்ட் என்ன, அவுட்புட் என்ன கொடுக்குறீங்க? நோ ரிசல்ட். இது வரைக்கும் தகவல் ஆணையத்துல சிறப்பா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். இப்ப உள்ள ஆணையர்கள் வந்து நிறைய பேருக்கு அது சரியில்ல. ஒரு ஆணையர் சொல்றாரு, பிசிட்ட சொல்றாரு, ஆமா மானியத்தேனை போட்டு ஃபுல் பண்ணிக்கங்கம்மா, நீ அதை போட்டு நிறைவேற்றிக்கமா. அப்ப வந்து ஆணையர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்னுடைய விசாரணையில என்னுடைய முன்னாடி சொல்றாரு, பக்கத்துல வச்சுட்டே சொல்றேன், என்னுடைய மனுதாரரை பக்கத்துல வச்சுட்டு சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், சார் வந்தவர் பிஐஓவே கிடையாது, பொது தகவல் அலுவலே கிடையாது, நீங்க பொது தகவல் அலுவலை செக் பண்ணுங்க அப்படின்னா. இல்ல இவரதே பொது தகவல் அலுவலர், நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இல்ல சார் உங்க தகவல் ஆணையத்தினுடைய புக்லயே ஒரு பொது தகவல் போட்டிருக்கேன். இல்ல அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப மனுதாரரை மட்டும் நீ ஆதாரை கொண்டு வா, பான் கார்டை கொண்டு வா, டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வான்னு கேட்கிற இந்த தகவல் ஆணையம் பொது தகவல் அலுவலரிடம் ஏன் அடையாள அட்டையை கேட்பதில்லை? இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 5 பிரகாரம் பொது தகவல் அலுவலருக்குத்தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது, மற்ற அலுவலருக்கு வழங்கப்படவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, பொது தகவல் அலுவலர் அரசு ஊழியர் பல வேலைகள் இருக்கு, வர முடியாது. ரைட்டு, பரவாயில்ல. 2012 மேல்முறையீட்டு விதிகளின்படி பொது தகவல் அலுவலர் வர இயலவில்லை எனில் அவருக்கு ஒத்த பதவியில் உள்ளவரும் அவருக்கு மேல் உள்ள பதவியில் உள்ளவருமே அனுமதி பெற்று ஆணையத்திற்கு ஆஜராக வேண்டும். இதுதான் நிலை. இப்ப யாருமே அனுமதி வாங்குறது இல்ல, ஆஜராக. பொது தகவல் அலுவலருக்கு யாரோ ஒருத்தர் வர்றாங்க, எங்களுக்கு தேவை பிரசன்ட் தானே சார், யாரோ ஒருத்தர் வர்றாங்க, உங்களுக்கு தேவை தகவல் தானே சார் அப்படின்னா தகவலை கொடுக்குறாங்களா? கொடுக்கல. சரி சார், தகவலை வந்து வருஷ கணக்கா எழுத்துட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் 30 நாட்களுக்குள்ள தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுக்கலைன்னா செக்ஷன் 7(6) பிரகாரம் இலவசமா கொடுக்கணும். அப்படிங்கும் போது நாங்க இலவசமா கேட்கும்போது அதெல்லாம் இலவசமா கொடுக்க முடியாது சார், நாங்க வந்து எங்க சொந்த கருத்தை கேட்கல, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்காக உங்களை நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஊழலையும் அரசு வெளிப்படைத்தன்மையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை உருவாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ஆணையருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா யாருமே சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அவங்களுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதனால் பாதிப்பு மனுதாரர்களுக்கு வருகிறது. இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துங்க, ஊழல் ஒழிஞ்சிரும். கரெக்டா கொண்டு போங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு போதிய அமைச்சு பணியாளர்களை அரசு நியமிப்பது இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு 5000 மனுக்கள் வரும்போது அந்த மனுக்களை பிரிச்சு சீல் வச்சு நம்பர் போட்டு அதை வந்து அந்தந்த செக்ஷனுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5000 மனுவை பிரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அப்போ மறுநாள் சனி ஞாயிறு லீவ் வந்துருது, அப்போ வந்து ஒரு 5000 மனுக்கள் கூடிக்கிறது. 2 நாள் லீவ் வரும், இன்னும் 5000 மனுக்கள் கூடிக்கிறது. அப்போ இதுக்கு எத்தனை பேர் நியமிக்கணும்? அப்போ வந்து 2 பேரை நீங்க நியமிச்சீங்கன்னா அப்போ மனுக்கள் எண்ணிக்கை எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும்? அப்போ அதுக்கு தகுந்த இன்புட் நீங்க கொடுத்தா தானே அவுட்புட் கிடைக்கும். இது நீங்க இதுல ஆளையே நியமிக்கப்பட மாட்டேங்க. ஆணையத்துக்கு வந்து சரியான நிதி ஒதுக்குறதும் இல்ல, ஆட்களை நியமனம் பண்றதும் இல்ல, இதெல்லாம் வந்து தொடர்கதையா இருந்துட்டே இருக்கு. நான் மறைமுகமா கேட்கும் போது என்ன அறிய வருகிறேன்னா, இந்த ஆணையத்தினால அரசுக்கு என்ன வருமானம், அதனால எதுக்கு நாங்க ஆள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு அறிய வருகிறது. அதனால இந்த அரசு, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து மக்களுக்காக இது உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு வருமானத்துக்காக இல்ல, ஊழலை ஒழிக்கிறதுக்கு இது சரி பண்ணி கொடுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப தகவல் ஆணையர்களுக்கே வந்து சட்டத்தை பத்தி சரியான பயிற்சியே இல்லையே. ஒரு ஆணையர் அரசு பணியாளர் SR கொடுன்றாரு, ஒரு ஆணையர் கொடுக்க வேணான்றாரு. ஒரே சட்டம் தானே சார் இந்தியாவை பூரா, ஒரே ஆணையர்கள், உங்களுக்கு எல்லா சட்டம் தெரியல. அது எப்படி ஒரு ஆணையருக்கு இப்ப பணிப்பதிவோடு 3ஆம் நபர் தகவலும் இன்னொரு ஆணையருக்கு பொது ஆவணமும் எப்படி மாறும் சொல்லுங்க? ஒரே ஆணையம், ஒரே சட்டம், எப்படி இரு வேறுபட்ட தகவல்கள் எப்படி வரும்? விசாரணை நடத்தும் போது அந்த தகவல் ஆணையர் வந்து ஆணையருக்கு தமிழ் தெரியுதுங்களா, தமிழ் தெரியலைங்களா? அது ஒரு இங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்ப ஒரு மனு கொடுக்குறோம்னா விசாரணை அந்த நீதிபதி வந்து அந்த மனுவை படிச்சு புரிஞ்சால் மட்டும்தான் அவுட்புட் அவர் சிறந்த ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தலைமை தகவல் ஆணையருக்கு வந்து தமிழ் தெரியல. அவர் பேரு திரு சகில் அக்தர் அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. அவர் தமிழ் தெரியாதுல்ல, வடநாட்டுக்காரு. நாங்க பேசுறது அவருக்கு புரியல, அவரு பேசுறது எங்களுக்கு புரியல. நீங்க 2012 மேல்முறையீட்டு விதிகளின்படி மனுதாரர் உதவிக்கு ஒருவரை வைத்துக் கொள்ளலாம், அழைத்து வரலாம் சொல்லி நீங்க அதுல எழுதுறீங்க. அப்படி ஒரு ஆளை நாங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா உள்ள விட மாட்டீங்க. ஆனா பொது தகவல் அலுவலர் 4 பேர் உள்ள வர்றாங்க, எப்படி விடுறீங்க? இப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில மத்திய உள்துறை அமைச்சகம் 2012 ஒரு சிறப்பு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் பயன்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், அதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு டாஸ்க் போர்ஸ் ஒன்று அமைச்சு நீங்க அவங்கள காப்பாத்துங்க, பாதுகாக்குங்க அப்படின்னு சொல்லி 2012 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வந்து யாருக்குமே தெரியல. இப்ப சமயத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆர்டரை எடுத்து தமிழ்நாட்டில் நீங்க எங்கெங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா யாருக்குமே இல்லை. டிஜிபி ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த மனுவை எங்களுக்கு வரலன்றாங்க. ஆனா ஹோம் செக்ரட்டரி இந்த மனுவை இந்த நாக்கா நம்பரின் அடிப்படையில் உனக்கு டிஜிபி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவா எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க.
உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர்ல இருந்து ஜிஓ போயிருக்கு. ஆனா டிஜிபி ஆபீஸ்ல அந்த ஜிஓவே வரல அப்படிங்கிறாங்க. வரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரலன்னு சொல்றாங்க. இதை வந்து அப்போ தலைமை தகவல் ஆணையர் ராஜகோபால சிறப்பாக விசாரணை பண்ணாரு. என்னை 1.5 மணி நேரம் விசாரணை பண்ணாருங்க. நான் வந்து அரசியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் நான் செயல்படுறேன். உண்மையிலே மக்களுக்கு வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல நிறைய பாதிப்பு இருக்கு, அது நானும் உணர்றேன். ஆனால் நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் என்னிட்ட விசாரணை பண்ணாரு. நல்ல ஜட்ஜ்மெண்ட். நீங்க வந்து ஹோம் செக்ரட்டரி அனுப்பிச்ச கடிதத்தை டிஜிபி ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணலன்னு சொல்றது தப்பு. அவர் வந்து எந்த நாக்கா நம்பர்ல அனுப்புகை முதல் பதிவேடு முதல் கூட கொடுத்துட்டாரு. நீங்க வந்து பொய் சொல்றீங்க. அதனால 2 வருஷமா தகவல் கொடுக்காதவங்க மேல நடவடிக்கை எடுக்க 20 பெனால்ட்டி போடுவேன். 2வது டாஸ்க் ஃபோர்ஸை பரிந்துரை பண்றதுக்கு அரசுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடிதத்தை நான் பரிந்துரை பண்ணுவேன் சொன்னாரு. ஆனா என்ன காரணமோ 2 வருஷமா ஆர்டர் போடாம அவர் ரிட்டையர் ஆகிவிட்டாரு. ஆனா இப்ப வந்த தலைமை தகவல் ஆணையர் அந்த கேஸை என்கொயரி போட்டு வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டார் சார். எதுக்காக க்ளோஸ் பண்ணாரு? டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து வந்து இங்க உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் உள்ள அலுவலகத்துல ரகசியமா பேசுறாங்க. என்னை விசாரணைக்கு வர சொல்லிட்டு முதல் விசாரணையில் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் அடுத்து வாங்கன்றாங்க. அடுத்த விசாரணைக்கு வரும்போது தகவல் ஆணையத்துல டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து வர்ற அலுவலர்கள் தகவல் ஆணையர் அறைக்குள்ள போய் தகவல் ஆணையர் வேற ஒரு தகவல் ஆணையர் அறைக்குள்ள போய் ரகசியமா பேசுறாங்க. பேசி வந்ததுக்கு அப்புறம் என்னையுமே விசாரணை கூப்பிடுறாங்க. நேரம் அவங்க பேசி வந்துட்டு ரூம்குள்ள வர்றாங்க. இதெல்லாம் தர முடியாதுங்க, அப்படிலாம் தர முடியாதுங்க சார். தர முடியாது, ரைட், நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு மனு வரும்போது அந்த மனுவை ஒன்று அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும் வித் ரீசனோட. என்னுடைய மனுவை வந்து அவங்க இந்த தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, அச்சுறுத்தல் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ரைட்டு. அப்போ அச்சுறுத்தல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்ல. அந்த க்ளோஸ் பண்ண ஃபைலாவது கொடுங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது சார். ஒரு மனு ஹோம் செக்ரட்டரிலேருந்து வந்திருக்கு, ஒன்று அதை நிறைவேற்றுங்க, இல்லைன்னா ரத்து பண்ணுங்க, அது உங்க விருப்பம். நிறைவேற்றின காப்பியை கொடுங்க, ரத்து பண்ணா ஏன் ரத்து பண்ணுன்னு ஒரு எழுதி கொடுக்கணும் சார். அப்படியே அந்த ஃபைலை கீழே போட்ட முடியாதுல்ல. அந்த டாக்குமெண்ட்டை கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அப்ப தகவல் ஆர்வலை வந்து அச்சுறுத்தல் இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே நடவடிக்கை எடுக்கலையே தமிழ்நாட்டுல. இந்த 3 வருஷமா அப்படிதான் இருக்கு. அப்படித்தான் சார் இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. அதான் தள்ளாடும் தமிழ்நாடு தகவல் ஆணையம், திண்டாடும் தகவல் ஆர்வலர்கள், கொண்டாடும் அரசு அலுவலர்கள். ஆணையர் ஆர்டர் போடுறாரு, சிறப்பா ஆர்டர் போடுறாரு, இந்த தகவலை கண்டிப்பா கொடுக்கணும்னு. ஆனா பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணாரு, என்ன செஞ்சிரு ஆணையம் அப்படின்னு அதவே திருப்பி பொய்யானது கொடுக்குறாரு. திருப்பி நம்ம இங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இது விசாரணைக்கு வர்றதுக்கு 2 வருஷம் தான், அதுக்குள்ள அவர் ரிட்டையர்ட் ஆகி போறாரு. அப்ப இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யறாங்களே, இதுக்கு காரணம் யாரு? அரசு சிறப்பாக செயல்படணும் சார். அதுக்கு உண்டான ஆட்பலத்தை கொடுத்து, பொருள் பலத்தை கொடுத்து அவங்களை சிறப்பாக செயல்பட வைக்கணும். அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா ஊழல் குறைஞ்சிருமே உங்களுக்கு. ஐயா முதல்வர் அவர்களை நீங்க ஓட்டு கேட்கும் என்ன சொன்னேன், மக்களோட மக்களா, மக்களுக்கு ஒரு குறைனா உங்களோட களத்துல இறங்கி போராடுவேன்னு சொன்னீங்க. தயவுசெய்து வாங்க, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துறதுக்கு எங்களோட களத்துல இறங்குங்க. நீங்க ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, தயவுசெய்து எங்களோட மக்களோட களத்துல இறங்குங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை சீர்படுத்துங்க, ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸை காப்பாத்துங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய பயன்பாட்டிற்கு வந்தது ஆண்டு விழாவுக்கான செலிப்ரேஷன். நீங்க தயவுசெய்து ஒரு ஆர்டரா போடுங்க. எங்களை போட்டு சமூக ஆர்வலர்களை காப்பாத்துறதுக்கு ரெடி பண்ணுங்க. காப்பாத்தலைனாலும் பொய்கேஸ் போடாமதே இருங்க சாமி, போதும் எங்களை. இதே எங்களை மன உளைச்சல் பண்ற மாதிரி இது போட்டால் தானே நீ வந்து சும்மா இருப்ப, இல்லைன்னா நீ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பிய. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன மிஞ்சி போனால் என்னை உயிரெடுப்பீங்க, போனால் போயிட்டு போகுது. நான் எதுக்கு ரெடி. நான் ஆர்டிஐ போடுறது நிறுத்த போகிறது இல்லை. எங்கெங்கே உள்ள இருக்கு அங்கங்கே என்னுடைய ஆர்டிஐ மனு ஃபைல் ஆகும். நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.